சென்னையின் பாஜக தொகுதி அமைப்பாளர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்த அக்கட்சியின் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் கோபமாக பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. YMCA மைதானத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு வந்த அண்ணாமலையிடம் தனியார் செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர் ஒருவர் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து கேள்வி எழுப்பினார். அப்போது அனுமதியின்றி கேள்வி கேட்பதாக கூறி அண்ணாமலை ஆவேசமாக பேசினார். பீகாரில் முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவடைந்தது. இறுதி நாளில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இத்தேர்தலில் 1314 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், JP நட்டா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் தங்களது கூட்டணி வேட்பாளர்களுக்காக இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தமது தந்தை லாலுவின் தவறுகளை மறைக்க முயல்வதாக பீகார் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கதிகார், ஹார்ஷா மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்ட அவர் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேர்தல் போஸ்டர்களில் லாலு பிரசாத்தின் படம் ஒரு மூலையில் அச்சிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ், RJD கட்சி தலைவர்கள் உலக நாடுகளின் கொண்டாட்டங்களை காணச் செல்வார் என்றும் சத் பூஜையை நாடகம் என்று விமர்சிப்பதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருக்க வேண்டும் என பிரதமர் மோடி விரும்புவதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். இளைஞர்களின் கவனத்தை திசை திருப்புவது மூலம் அவர்கள் அரசுக்கு எதிராக கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள் என்று பிரதமர் நம்புவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகார் இளைஞர்கள் தொழிலாளர்களாக மாறுவதற்கு நிதிஷ்குமாரின் ஆட்சியே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். பீகார் முதல் கட்ட தேர்தல் பரப்புரை இறுதி நாளில் அவுரங்காபாத்தில் ராகுல் காந்தி இவ்வாறு பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டுவரப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். பீகாரின் தர்பங்கா, மோதிஹாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அமித்ஷா லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தினரின் காட்டாட்சி ராஜ்யத்தை துடைத்தெறிய மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் தர்பங்காவில் IT பூங்கா அமைக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கியுள்ளனர். திருச்சி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு உட்பட தமிழ்நாடு முழுவதும் வீடுதோறும் வாக்காளர்களை நேரில் சந்தித்து சந்தேகங்களை தீர்த்து வாக்காளர் சேர்ப்பு, நீக்கம் குறித்த படிவங்களை வழங்கி வருகின்றனர். படிவத்தை நிரப்புவதற்கு வாக்காளர்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். டிசம்பர் 4ஆம் தேதி வரை நீடிக்கும் இந்த பணிகளை தொடர்ந்து டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலும், பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட உள்ளன. யாரோட பேரையும் நீக்க போகிறதில்ல, எல்லாரோட பேரும் இங்கே தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இடம் மாறி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, படிவம் 8 கொடுத்து உங்களுடைய முகவரி மாற்றத்தை மாற்றிக்கலாம். வேறு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. யாருடைய பேரும் விடுபட்டு போகாது. இறந்தவர்கள் 2 முறை அதிலே இருக்குது அவங்க பேர் அப்படிங்கிறவங்களது மட்டும்தான் போகும். மற்றபடி வேறு யாரோட பேரும் நீக்கப்படாது. எந்த பயமும் வேண்டாம். யாருக்கும் தெளிவாக நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம். உண்மையான இந்திய வாக்காளர்கள் அத்தனை பேரும் முழு உரிமையுடன் ஓட்டு போட தகுதியானவர்கள் என்பதை நிரூபிக்க தான் இந்த SIR. எலெக்ஷன்லே என் பையன் பேர் இல்லை, அவன் ஓட்டு போட முடியல. அது எதனால அதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இப்போ நான் கேட்குறேன். அவனோட பேர் இல்லைன்றதுனால இப்போ நான் கேட்குறேன். அதை பண்ணி தருமாறு கேட்குறேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் மம்தாவின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வங்காள மொழி பேசுபவர்களை வங்கதேசத்தவர்கள் என முத்திரை குத்தி அவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க முயற்சி நடப்பதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மம்தா நடத்தியது ஜமாத் பேரணி என்றும் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவும் பாஜகவினர் விமர்சித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் அருகே சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். பிலாஸ்பூர் கட்னி மார்க்கத்தில் சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் அந்த வழித்தடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு ரயிலின் பின்பகுதியில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணிகள் ரயிலின்
முகப்பு பெட்டி சரக்கு ரயில் மீது ஏறியது. மோதிய வேகத்தில் சில பெட்டிகள் கடுமையாக சேதமடைந்தன. தகவல் அறிந்து சென்ற மீட்புப் படையினர் மற்றும் ரயில்வே போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் பயணிகள் ரயில் சிக்னலில் நிற்காமல் சென்றதே விபத்துக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. விபத்து நடந்த மார்க்கத்தில் ஏராளமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. மாணவி வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விரைந்து தண்டனை பெற்றுத்தர காவல்துறையினருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனிதத்தன்மையற்றது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இத்தகைய கொடூர குற்றச்செயல்களை கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லும் போதாது என குறிப்பிட்டுள்ள முதல்வர் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மகளிர் அனைத்து துறைகளிலும் அடையும் முன்னேற்றங்கள் தான் இத்தகைய வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுட்டுப் பிடிக்கப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகள் தானா என அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய வளர்மதி சுட்டுப் பிடிக்கப்பட்ட 3 பேரை பாதிக்கப்பட்ட பெண் மூலம் அடையாளம் காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வளர்மதி வலியுறுத்தியுள்ளார். கிட்னி முறைகேடு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு எதிரான உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனை சுட்டிக்காட்டி தன் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த உத்தரவை காரணம் காட்டி திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை நிர்வாகமும் உயர்நீதிமன்றம் மூலமாக தப்பித்துக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் அமைச்சர் சாமிநாதனும் நியமிக்கப்படுவதாக கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பணிகளில் திமுக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக 2 நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக பணியாற்றி வந்த சாமிநாதன் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு பதிலாக பத்மநாபன் திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலராக பத்மநாபன் செயல்பட்டு வந்த நிலையில் திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக ஈஸ்வரசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த பொன்முடி மீண்டும் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி உள்ளார். சர்ச்சை பேச்சில் சிக்கிய அவரிடமிருந்து அமைச்சர் பதவி மட்டுமின்றி கட்சி பொறுப்பும் பறிக்கப்பட்டது. இதனால் பொன்முடியும் அவரது ஆதரவாளர்களும் கவலையடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு மீண்டும் துணை பொதுச் செயலர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் வேலூருக்கு 2 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைப்பு ரீதியாக வேலூர் மாவட்ட திமுக 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் தெற்கு மாவட்ட செயலராக எம்எல்ஏ நந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். வேலூர் வடக்கு மாவட்ட செயலராக தமது மகனான எம்பி கதிரானந்தை நியமித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு 12 காவலர்கள் ஆஜராகினர். கடந்த செப்டம்பர் மாதம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரிக்கும் சிபிஐ 300க்கும் மேற்பட்டோருக்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. இதன்படி விஜய் பரப்புரையின் போது வேலுச்சாமிபுரத்தில் பணியிலிருந்த 8 பெண் காவலர்கள் 4 ஆண் காவலர்கள் என 12 பேர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். இவர்களிடம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட மஞ்சமேடு பகுதியில் சாக்கடை பிரச்சினை குறித்து பொதுமக்கள் புகார் அளித்ததால் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அதிருப்தி அடைந்தார். தான் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தபோது இந்த பகுதியில் சாக்கடை பிரச்சினைக்கு தீர்வு கண்டதை நினைவு கூர்ந்த அவர், இப்போது ஆளும் கட்சி அமைச்சராக இருக்கும்போது தனது தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இதே பிரச்சினை மீண்டும் எழுவது எப்படி என்று அதிகாரிகளை கேள்வி எழுப்பினார். அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய அதிகாரிகளை கண்டித்தார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
இந்த அம்மா எனக்கு தெரியும். ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்கு, என்ன மாறி இருக்கு, நீங்க தானே இங்க தாக்குறீங்க. திருச்செந்தூர் அருகே யூடியூபர் ஜிபி முத்து குடும்பத்துக்கும் பக்கத்து வீட்டாருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பில் முடிந்தது. இதில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பால அமுதாவுக்கு பல் உடைந்து காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிகிச்சை பெற்று வரும் பால அமுதாவின் புகாரின் பேரில் குலசேகரப்பட்டினம் போலீசார் ஜிபி முத்து உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அரசு விரைவு பேருந்துகளில் பொங்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் லட்சக்கணக்கானோர் பண்டிகை காலங்களில் சொந்த ஊருக்கு செல்வர். அவர்கள் இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளலாம். அரசு போக்குவரத்து கழகத்தின் இணையதளம் அல்லது அதன் செயலி வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விரைவு பேருந்துகளில் அதிக அளவில் முன்பதிவு இருந்தால் சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்படும் என போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லையப்பர் கோயிலில் ஐப்பசி மாத திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அம்பாள் சன்னதி கொடிமரம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சவாத்தியம் இசைக்க திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் வருகிற 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள பகவதி அம்மன் கோயில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வான மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஒருவருக்கொருவர் மஞ்சள் பொடியை தடவியும் மஞ்சள் நீரை ஊற்றியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 11,250 ரூபாயாக உள்ளது. வெள்ளி கிலோவுக்கு 3,000 ரூபாய் சரிந்து 1,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராம் 3 ரூபாய் குறைந்து 165 ரூபாயாக உள்ளது. கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் இடையே இருதரப்பு வர்த்தகம் குறித்து சுமூக பேச்சுவார்த்தை நீட்சியாக சர்வதேச சந்தையில் தங்கம் விலை குறைவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதேபோல் சீனா உள்நாட்டில் தங்க சில்லறை விற்பனையாளர்களுக்கு அளித்து வந்த வரி விலக்கை நீக்கியிருப்பதும் தங்கம் விலை சரிவுக்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. உலக அளவில் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றன. நடப்பாண்டின் 3வது காலாண்டில் மத்திய வங்கிகள் 220 டன் தங்கத்தை வாங்கியுள்ளதாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. இது முந்தைய காலாண்டை விட 28% அதிகமாகும். தங்கம் விலை உச்சத்தில் இருந்த போதிலும் பாதுகாப்பான முதலீடு என்ற அடிப்படையில் மத்திய வங்கிகள் தங்கத்தை சேர்த்து வருகின்றன. இந்த ஆண்டு செப்டம்பர் வரையில் மத்திய வங்கிகள் மொத்தம் 634 டன் தங்கம் வாங்கியுள்ளன. அதிகபட்சமாக கஜகஸ்தான் மத்திய வங்கி 18 டன்னும், பிரேசில் மத்திய வங்கி 15 டன்னும் வாங்கியுள்ளன. இந்தியா ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையில் 600 கிலோ தங்கம் வாங்கியுள்ளது. மொத்த அளவில் இந்தியா வசம் 880 டன் தங்கம் கையிருப்பாக உள்ளது. சர்வதேச அளவில் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாலும் டாலருக்கு மாற்றான அந்நிய செலாவணி கையிருப்பை உயர்த்தவும் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வருவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தானில் மருமகன்களின் திருமணத்திற்காக தாய்மாமன்கள் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், தங்கம், வெள்ளி பொருட்களை வழங்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் நோகாவில் மீரா கோதராவின் மகன்களான கிர்தாரி, ஜெகதீஷ் கோதரா ஆகியோரின் திருமணத்துக்கு அவர்களது தாய்மாமன்களான பன்வர் லேக்கா, ஜெகதீஷ் லேக்கா இருவரும் 1,11 லட்சம் ரூபாய் ரொக்கம், 31 பவுண்ட் தங்கம், 1.25 கிலோ வெள்ளி ஆகியவற்றை பரிசாக வழங்கினர். தாய்மாமன்கள் தங்களது மருமகன்களுக்கு வழங்கும் இந்த பரிசு மாயாரா சடங்கு என்று அழைக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனத்தில் பிரபல தினேஷ் 555 பீடி நிறுவன உரிமையாளர் சுரேஷ் சந்த் அகர்வாலை அவரது மகன் நரேஷ் அகர்வால் சுட்டுக் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நரேஷுக்கு இருந்த மது பழக்கம் தொடர்பாக தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த நரேஷ் தனது துப்பாக்கியால் தந்தையை சுட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜோகோ நிறுவனம் அதன் நோட்புக் செயலியில் புதுமையான AI வசதிகளை கொண்டு வந்துள்ளது. நீண்ட குறிப்புகளிலிருந்து முக்கியமான தகவல்களை உருவாக்குவது, பெரிய ஆவணங்களை எளிதாக புரியும் படங்களாக மாற்றுவது, எழுத்தின் நடையை மாற்றுவது உள்ளிட்ட அம்சங்களை உள்ளடக்கியதாக புதிய AI வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு இந்த சேவை இலவசமாக வழங்கப்படுவதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இரட்டை இலை சின்ன விவகாரத்தை விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் மின்னஞ்சல் மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் ஆணையத்துக்கு செங்கோட்டையன் அனுப்பிய மின்னஞ்சலில் நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்ன விவகாரத்தை விசாரணை நடத்த வேண்டும் என்றும், எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக உண்மையான அதிமுக அல்ல என்றும், எது உண்மையான அதிமுக என்பதை நிரூபிக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தண்டனை குறைவதால் குற்றங்கள் சாதாரணமாகிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை தெரிவித்துள்ளார். திருச்சி மணப்பாறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்களுடன் கலந்துரையாடிய சீமான், மனிதகுலத்தின் எதிரி பாஜக என்றால் தமிழ் தேசிய இனத்தின் எதிரி காங்கிரஸ் என விமர்சித்தார். முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்தார். 6-7 வயசு குழந்தை இந்த ஹாசினியை ஒருத்தர் வன்புணர்வு செய்து கொலை பண்ணிடுறாரு, எரிச்சு கொண்டுறாரு. 30 நாளில் திருப்பி வர்றாரு. திருப்பி வந்து பெற்ற தாயே கொண்டு வர்றாரு. நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை நீக்கி விடுதலை செஞ்சிருது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் இது ஒரு பெரிய சாதாரணமாயிருது. இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு ஆயிடும். எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு நரகமாயிருச்சோங்கிறதான் ஒரு கொடுமையானதாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு செயல், இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்போது, ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல். சிந்தனை எதிலிருந்து வருது? அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை. சமூகமே கேடுகட்டுருச்சு. நிறைந்த போதை, எங்கு பார்த்தாலும் போதை. 2026 கேரள மாநில சட்டசபை தேர்தலில் முதல்வர் பினராயி விஜயனே இடது ஜனநாயக முன்னணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தொடர்வார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் மாநில நிதியமைச்சருமான KN பாலகோபால் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான வளர்ச்சி திட்டங்களை அளித்ததால் பினராயி விஜயன் தலைமையில் இடது முன்னணி அரசும் 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்று பாலகோபால் நம்பிக்கை தெரிவித்தார். கேரளாவில் ஏற்பட்டுள்ள தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பினராயி விஜயன் தலைமையிலான அரசின் தொடர்ச்சி மிகவும் அவசியம் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை உறுப்பினர் அமர் பட்நாயக் பாஜகவில் இணைந்தது பிஜு ஜனதாதள கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. நவீன் பட்நாயக் கட்சியில் கடந்த 7 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த அவர் திங்கட்கிழமையன்று ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். பிஜு ஜனதாதளம் கட்சியில் கோஷ்டிகள் தலை தூக்கியிருப்பதால் அதிருப்தி காரணமாக அமர் பதவி விலகியிருப்பதாக தெரிகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமைத்துவ பண்பே தாம் பாஜகவில் இணைய காரணம் என அமர் கூறியுள்ளார். காஷ்மீர் தலைநகரம் ஸ்ரீநகரில் இருந்து ஜம்முவிற்கு மாற்றப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை மாநில அரசின் தலைமை செயலகம் மற்றும் இதர அரசு அலுவலகங்கள் கோடை காலத்தில் காஷ்மீரிலும் குளிர்காலத்தில் ஜம்முவிலும் செயல்படுவது வழக்கம். தர்பார் நகர்வு என அழைக்கப்படும் பாரம்பரியமான இந்த நடைமுறையை கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் ஆளுநர் மனோஜ் சின்ஹா நிறுத்தி வைத்தார். இந்நிலையில் காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் இருந்து குளிர்கால தலைநகரான ஜம்முவிற்கு மாற்றப்பட்டது. வீட்டில் இருந்து அலுவலகத்திற்கு வந்த முதல்வர் உமர் அப்துல்லாவிற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அவுட்சோர்சிங் முறையில் வெளிநாட்டவருக்கு வேலைவாய்ப்பு தரும் அமெரிக்கர்களுக்கு 25% வரி விதிக்கும் ட்ரம்ப் அரசின் முடிவு இந்தியாவை கடுமையாக பாதிக்கும் என காங்கிரஸ் கவலை தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் இட்டுள்ள சமூக தள பதிவில், உடல் உழைப்பு பணிகளை சீனர்களின் பறிகொடுத்தது போல் அறிவுசார் பணிகளை இந்தியர்களிடம் பறிகொடுக்க கூடாது என ட்ரம்ப் அரசு தீவிரமாக உள்ளதாக கூறியுள்ளார். ட்ரம்பின் முடிவால் இந்தியாவில் IT சேவைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்திலும் தாக்கம் ஏற்படுத்தும் என ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். வெளிநாட்டவர்களுக்கு அவுட்சோர்சிங் முறையில் வேலை வழங்குவதை தடுக்கும் வகையிலான மசோதா 6ஆம் தேதி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கலாக உள்ளது.
கனடாவில் இந்திய மாணவர்களுக்கான விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவது ஆகஸ்ட் 2025 74% உயர்ந்து உலகிலேயே மிக அதிகமான மறுப்பு விகிதத்தை எட்டியுள்ளது. முந்தைய ஆண்டில் இது 32 விழுக்காடாக இருந்தது. இந்திய ஏஜென்ட்டுகள் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட 1550க்கும் மேற்பட்ட போலியான சேர்க்கை கடிதங்கள் கண்டறியப்பட்டதால் கனடா மோசடி கடிதல் சோதனைகளை அதிகரித்துள்ளது. இந்தியா கனடா இடையேயான ராஜதந்திர உறவுகளில் ஏற்பட்டுள்ள சிக்கலும் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. விசா மறுப்பு அதிகரிப்பு காரணமாக இந்திய விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது. விமான டிக்கெட்டை ரத்து செய்வது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகளை முன்மொழிந்துள்ளது. டிக்கெட் முன்பதிவு செய்த 48 மணி நேரத்திற்குள் பயணிகள் எந்தவிதமான கூடுதல் ரத்து கட்டணமும் இன்றி டிக்கெட்டை ரத்து செய்யவோ அல்லது திருத்தவோ முடியும். எனினும் உள்நாட்டு பயணமாக இருந்தால் 5 நாட்களுக்குள் புறப்படும் விமானங்களுக்கு, சர்வதேச பயணமாக இருந்தால் 15 நாட்களுக்குள் புறப்படும் விமானங்களுக்கும் இந்த விதி பொருந்தாது. கிரெடிட் கார்டு மூலம் முன்பதிவு செய்திருந்தால் டிக்கெட்டை ரத்து செய்த 7 நாட்களுக்குள் பணத்தை விமான நிறுவனம் செலுத்திவிட வேண்டும். ஏஜென்சி மூலம் வாங்கிய டிக்கெட்டுகளுக்கு 21 வேலை நாட்களுக்குள் பணம் திரும்ப வழங்கப்படுவதை விமான நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும். டிக்கெட் ரத்து செய்யப்பட்டால் அனைத்து சட்டப்பூர்வ வரிகள் மற்றும் கட்டணங்கள் முழுமையாக பயணிகளுக்கு திரும்ப வழங்கப்பட வேண்டும். பணத்தை திரும்ப பெறுவதற்கு பதிலாக கிரெடிட் ஷெல்லாக வைத்திருக்கும் விருப்பம் பயணியர்களின் தனிப்பட்ட முடிவாக இருக்க வேண்டும். விமான நிறுவனத்தால் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த முன்மொழிவுகள் மீதான பொதுமக்களின் கருத்துக்களை விமான போக்குவரத்து கழகம் கோரியுள்ளது. அதன் பிறகு இறுதி விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹிந்துஜா குழுமத்தின் தலைவர் கோபிச்சந்த் பி ஹிந்துஜா லண்டனில் தனது 85வது வயதில் காலமானார். கடந்த சில வாரங்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. வணிக உலகில் ஜிபி என சுருக்கமாக அழைக்கப்படும் கோபிச்சந்த் ஹிந்துஜா தனது அண்ணன்களுடன் இணைந்து பாரம்பரியமான ஹிந்துஜா வணிகத்தை வாகனம், வங்கி, எரிசக்தி, ஐடி போன்ற பல துறைகளில் இயங்கும் ஒரு பெரிய குழுமமாக மாற்றியதில் முக்கிய பங்கு வகித்தார். ஹிந்துஜா குழுமத்தின் கீழ் அசோக் லேலாண்ட் மற்றும் இண்டஸ் இண்ட் வங்கி போன்ற பெரிய நிறுவனங்கள் உள்ளன. ஹிந்துஜாவின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டில் வீசிய கல்மேகி புயல் காரணமாக குறைந்தது 2 உயிரிழந்தனர். மத்திய பிலிப்பைன்ஸ் பகுதியில் ஏராளமான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 195 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் நள்ளிரவில் கரையை கடந்த போது பெரும் சேதங்களை ஏற்படுத்தி சென்றது. பல இடங்களில் மரங்கள் விழுந்துள்ள நிலையில் வீடுகள் சின்னாபின்னமாகின. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் கனவு அணிக்கு தென்னாப்பிரிக்க அணி தலைவி லாரா வால்வர்ட் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருடன் மற்றொரு தொடக்க வீராங்கனையாக ஸ்மிருதி மந்தனாவும், ஒன் டவுன் வீராங்கனையாக ஜெமிமா ரோட்ரிக்ஸும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஆல்ரவுண்டர்களான மாரிசன் கேப், நாய்டன் டி கிளார்க்குடன் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆஷ்லி கார்ட்னர், அனபல் சதர்லாண்ட் ஆகியோர் மத்திய வரிசையில் இடம்பெற்றுள்ளனர். இவர்களோடு இறுதிப் போட்டி நாயகி தீப்தி சர்மாவும் மத்திய வரிசையில் இடம்பெற்றுள்ளார். விக்கெட் கீப்பராக ஆச்சரியம் அளிக்கும் வகையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த சிட்ரா நவாஸ் இடம்பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்தைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர்களான அலைனா கிங் மற்றும் சோஃபி எக்லிஸ்டோன் ஆகியோர் ஐசிசி அணியில் இடம்பெடுத்துள்ளனர். சர்வதேச அளவில் செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையான ஏற்றத்தாழ்வு அவசரகால நிலையை எட்டியுள்ளதாக தென்னாப்பிரிக்கா தலைமையிலான G20 குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. நோபல் பரிசு பெற்ற ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் தலைமையிலான நிபுணர் குழு உருவாக்கியுள்ள இந்த அறிக்கை உலகளாவிய ஜனநாயகம், பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் பருவநிலை முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு இந்த தீவிரமான பொருளாதார சமத்துவமின்மை பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி 2000 முதல் 2024 வரை புதிதாக உருவான மொத்த செல்வத்தில் 41% உலகின் மேலடுக்கில் உள்ள 1% செல்வந்தர்களிடமே சென்றுள்ளது. அதே சமயம் உலகின் ஏழ்மை நிலையில் உள்ள 50% மக்களுக்கு வெறும் 1% மட்டுமே கிடைத்துள்ளது. 2000 முதல் 2023 வரை இந்தியாவில் மேலடுக்கில் உள்ள 1% பணக்காரர்களின் செல்வம் 62% அதிகரித்துள்ளது. உலக அளவில் சமத்துவமின்மை தீவிரமடைந்து வருவதாகவும், சமத்துவமின்மை அதிகமாக உள்ள நாடுகளில் ஜனநாயகம் வீழ்ச்சியடைய வாய்ப்பு 7 மடங்கு அதிகம் எனவும் இந்த அறிக்கை எச்சரிக்கிறது. மேலும் 230 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பின்றி உள்ளனர். இந்த சமத்துவமின்மையை மாற்றி அமைக்க உலகளாவிய ஒருங்கிணைப்பு தேவை என்றும், பருவநிலை மாற்றுக் குழுவை போல சர்வதேச சமத்துவமின்மை குழு ஒன்றை உருவாக்குவது அவசியம் என்றும் இந்த அறிக்கை பரிந்துரைத்துள்ளது.
பாகிஸ்தான் அரசு விமான நிறுவனத்தின் பொறியாளர்கள் வேலைநிறுத்தம் செய்வதால் விமான சேவைகள் ஸ்தம்பித்துள்ளன. பல முக்கிய நகரங்களில் நூற்றுக்கணக்கான பயணிகள் சிக்கி தவிக்கின்றனர். விமான பொறியாளர்கள் சங்கத்தினர் 8 ஆண்டுகளாக தங்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உரிய முறையில் பராமரிக்க இயலாத விமானங்களுக்கு பறக்கும் அனுமதியை வழங்க தாங்கள் நிர்பந்திக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். பீகாரிலிருந்து சென்னை பெரம்பூர் வழியாக எர்ணாகுளம் மற்றும் பெங்களூருவுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. பீகார் மாநிலம் பாரூனிலிருந்து வரும் 11, 12ஆம் தேதிகளில் இரவு 8:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த 4வது நாளில் காலை 6 மணிக்கு எர்ணாகுளம் செல்லும். இந்த ரயில் சென்னை பெரம்பூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக இயக்கப்படும். பீகார் மாநிலம் முஜாப்பூரிலிருந்து வரும் 11ஆம் தேதி இரவு 9:15 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த 3வது நாளில் இரவு 11:50 மணிக்கு பெங்களூரு செல்லும். சிறப்பு ரயில்களில் முன்பதிவு தொடங்கியுள்ளது. மத்திய அரசு தமது தலைமையிலான அமர்வை தவிர்க்க முயல்வதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கூறியுள்ளார். தீர்ப்பாய சீர்திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்குகளை 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்ற மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த வழக்குகளை விசாரித்த கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு மனுதாரர்களின் வாதங்களை கேட்டுவிட்ட பிறகு திடீரென்று ஒரு நள்ளிரவில் வழக்கை 5 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றும் கோரிக்கையை மத்திய அரசு முன்வைப்பது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். வழக்கு விசாரணையை நவம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தலைமை நீதிபதி கவாய் வரும் 23ஆம் தேதியன்று ஓய்வு பெறுகிறார். கேரளாவின் இடுக்கி மாவட்டம் மூணாறு மறையூர் சந்தனக்காட்டில் உள்ள ஒரு மரத்தில் சிறுத்தை ஒன்று கம்பீரமாக அமர்ந்திருக்கும் அரிய காட்சியினை வன காவலர்கள் படம் பிடித்துள்ளனர். உலக சந்தையில் மதிப்புமிக்க சந்தன மரங்களை பாதுகாக்க இரவு பணியில் ஈடுபடும் வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தால் அச்சம் கொண்டுள்ளனர். எனவே இரவு பணிக்கு பாதுகாப்பை அதிகரிப்பதுடன் அச்சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர் வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.